எழுப்புன்னு சொல்லிட்டு இவர் இந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்காரு. அது சரி, லேட்டா தூங்கினா இப்படி தூங்காம சரி, வேற வழி இல்லைல்ல, எழுப்பி தானே ஆகணும். யாரையும் கூப்பிடணும்னு சொன்னாரே, சரி எழுப்போம். ஏங்க ஏங்க, ஐயோ நல்ல தூக்கம் போல இருக்கே. சார், ஏங்க சார், எழுந்துறீங்க. ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், தூக்கமா வருது. டிஸ்டர்ப் பண்றேனா? தூக்கம் வருதா? அது சரி, தூக்கம் வராம ஏங்க ஏர்போர்ட் போகணும்னு சொன்னீங்களே, யாரையும் கூட்டிட்டு வரணும் நீங்களே. மணி 5ங்க. என்ன 5:30? ஏய் 5 o'clock தான் ஹெல்ப் பண்ண. கொள்ளை நிலவடிக்கும் வெள்ளை ராத்திரியில் கோதை ராதை நடந்தார். மூங்கில் காட்டில் ஒரு கானம் கசிந்தவுடன் மூச்சு வாங்கி உறைந்தார். பாடல் வந்த வழி ஆடை பறந்ததையும் பாவை மறந்து தொலைத்தார். நெஞ்சை மூடிக்கொள்ள ஆடை தேவை என்று நிலவின் ஒளியை இழுத்தார். என்ன சார் ஆழ்ந்த தூக்கமோ? ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கீங்க. காலையில சீக்கிரம் எழுப்பணும் நீங்க தானே சொன்னீங்க. ஆமாம்மா, நான் தான் சொன்னேன். ஆனா என்ன பண்ண, ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வர வருது. நைட்டு லேட்டா தூங்கணும் பார்த்தியா, அதான் எழுந்திருக்க முடியல. அது சரிங்க, விடிய விடிய உட்காந்து கதை கேட்டா இப்படிதான் பகலெல்லாம் தூங்க வேண்டியது வரும். ராத்திரி என் கதையை கேட்கணும் உங்களுக்கு என்ன அவசியமா? விட்டுட்டு தூங்கிருக்கலாம்ல. விடிய விடிய கதை கேட்டுட்டு இருந்தீங்க, இப்ப பாருங்க தூக்கமா போச்சா. நீங்க வேற ஏதோ இன்னைக்கு அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொன்னீங்க, போய் தானே ஆகணும். என்னடி நக்கலாம்? அப்புறம் நானும் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன், தெரிஞ்சுக்க முடிய மாட்டேதுலாம். அதுக்கு இப்படி ஏதாவது பண்ணாதானே உண்டு? பரவாயில்ல, நைட்டா இருந்தானே பகலா இருந்தானே, எனக்கு தேவை விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் உங்க அப்பாவோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இருக்கிற விஷயத்தையும் கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சுப்பீங்க. ஒரு தடவை தான் ஏமாறுவேன், ஒவ்வொரு தடவையும் ஏமாற மாட்டேன். இனிமே ஏமாறேன்னு பாருங்க. இனிமே கிட்ட உங்களால எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது. என்கிட்ட சவால் விடாதீங்க. இன்னும் உனக்கு இந்த கிருஷ்ண பத்தி முழுசா தெரியல, பார்த்துட்டே இரு. பேலன்ஸ் இருக்க உன்னை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் வாயாலே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இல்லையான்னு பாருடி. அதெல்லாம் நடக்கதானே பாருங்க, நடக்கும்போது பார்ப்போம். சரி என்னங்க, காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரம் போய் குளிங்க, குளிச்சுட்டு கிளம்புங்க. நீங்க சீக்கிரம் கிளம்பணும்ல, ஏர்போர்ட்டுக்கார போகணும்னு சொன்னீங்களே. நடக்க முடியும், நடத்தி காட்டுறேன். இந்த கிருஷ்ணன் நினைச்சா எல்லாமே நடக்கும். சரி காஃபி கூட, டைம் ஆகுது. ஆமா, குழந்தை காணும், குழந்தைங்கடி. லித்துக்குட்டி எப்பயும் எரிஞ்சிட்டாங்க. அவ எரிஞ்சு அதுக்கப்புறம் தூங்கவே இல்லையா. சரி கீழே கொண்டுட்டு போயிட்டு அப்படியே சமைச்சிட்டு இருந்தேன்னா அத்தை வந்தாங்க, குடும்ப குழந்தைய பாத்துக்கிறேன்னு அவங்க வாங்கிட்டாங்க. சமைச்சிட்டு இருந்தியா? நான் வந்து உனக்கு கிச்சன் பக்கமே போக கூட சொல்லியிருக்கேன், அப்புறம் எதுக்கு கிச்சனுக்கு போன? உடனே காலையில டென்ஷன் ஆகாதீங்க, கத்த ஆரம்பிக்காதீங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பணும்ல, ஏற்பாடு போனோம்ல. செல்வம் அண்ணா இன்னும் வரல, அவர் எப்ப வந்து உங்களுக்கு டிஃபன் செஞ்சு தரது? அதான் பட்னியா போக கூடாதுல்ல, அதனாலதான் ஒண்ணும் பண்ணுங்க. இட்லி சுட்டு சட்னி வச்சு சாம்பார் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இவ்வளவு காலையில எவன் டிஃபன் சாப்பிடுவான்? சாப்பாட்டோட அருமை தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் காலையில இருந்தானே ராத்திரி இருந்தானே எந்த நேரத்துல சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆமாடி தெய்வமே, எனக்கும் சாப்பாட்டோட அருமைலாம் தெரியும் டி. நான் ஏர்லி மார்னிங்லாம் சாப்பிட மாட்டேன் டி. ஒன்னும் ஏர்போர்ட் போயிட்டு உடனே வந்துடுவேன், 8 o'clock வந்துடுவேன், வந்து சாப்பிடுறேன் சரியா? என்னங்க அப்ப சாப்பிட்டு கிளம்ப மாட்டீங்களா? அதான் சொல்றேன், 8 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் டி. ஓ சரிங்க, சரி. உடனே முகம் மாறிடுமே. அடி நான் கிளம்பும் போது நீ இப்படி இருக்க கூடாது, நீ சிரிச்ச மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும். சரி வச்சிருவோம். சரிங்க, என்னங்க காஃபி குடிச்சிட்டு நீங்க போய் குளிங்க. நான் போய் லித்துக்குட்டியை பாக்குறேன், அவளுக்கு பால் கலக்கி கொடுக்கணும், நான் போய் கொடுக்குறேன். இரு, அதுக்குள்ள எங்க போறேன்? இன்னைக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவியா? ஹெல்ப்பா? நானா? என்கிட்ட என்னங்க உதவி? என்ன பண்ணணும்? எனக்கு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவியா பண்ண மாட்டியா அதை சொல்லு. என்னால முடிஞ்சா கண்டிப்பா பண்றேங்க. என்னால அந்த உதவி பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்றேன். உன்னால கண்டிப்பா முடியும், நீ பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால முடியும்னா அப்ப கண்டிப்பா பண்றேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க நேத்து நைட்டு ஏதேதோ ட்ரிக் பண்ணி என்கிட்ட இருந்து என் அப்பா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இப்போ அது மாதிரி ஏதாவது பிளான் பண்றீங்களா? அப்புறம் பரவாயில்லையே, எப்போல இருந்து அலர்ட்டா இருக்கா, உஷாராயிட்டேன். ஆமா, நேத்து நைட் இப்படி தானே பண்ணீங்க. என்கிட்ட என்னமோ கேட்கணும்னு என் அப்பா விஷயத்தை கேட்டு வாங்கிட்டீங்க. இப்போ உதவின்னு சொல்லிட்டு வேற எதுக்கும் பிளான் பண்றீங்களோ? ஆமாண்டி, அப்படியே பிளான் போட்டு உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிடுற மாதிரி தான். தெரியுங்க, என்கிட்ட உனக்கு காசு பண்ணலாம் இல்லதான்.
ஆனா விஷயத்துக்கு கறந்துடுறீங்கல்ல. சரி, காலையிலே ஆரம்பிக்காதீ. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்கிட்ட வம்பு இருக்கிறதுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பொறுமையாக வம்பு இருக்கிறேன். சரியா? இப்போ நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். பண்ணியே ஆகணும். சரி சொல்லுங்க, என்னங்க ஹெல்ப்? அது ஒன்றும் இல்லடி. ஒரு நியூ மெம்பர் வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா அவங்க லண்டன்லேருந்து வராங்க. அவங்களுக்கு நம்ம நாட்டு ஃபுட்டு அங்கே கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ அவங்களுக்காக இங்கே நீ சில டிஷ்ஷஸ்லாம் சமைச்சு வைக்க முடியுமா? இவ்வளவுதானே? என்னங்க பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க? பண்ணுன்னு சொல்லுங்க, உடனே அப்படின்றதுக்குள்ள பண்ணிடுவேன் நானு. 8 மணிக்கு தானே வருவீங்க, அதுக்குள்ள பாருங்க என்னென்னலாம் பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, எல்லாமே பண்ணி வச்சிடுறேங்க. வித்தியாசமான பிறவியா இருக்காங்க. வேலை செய்யணும்னு சொன்னதான் சிரிப்பே வருது. இவ்வளோ மாதிரி ஒருத்தையும் பார்த்ததே இல்லை. சரி, சிரிச்சிடால, இது போதும். என்னங்க கேக்குறேன்ல, என்னன்னு மட்டும் மெனு சொல்லுங்க, எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணிடுறேன். எனக்கு மெனு இதுதான் வேணும்னு சொல்ல தெரியாது. உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணிடு. சரியா? சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? சரி சரி, அப்ப நீங்க போய் சீக்கிரம் குளிச்சு கிளம்புங்க, நானும் போயிட்டு என் வேலையை பாக்குறேன். இருடி, அதுக்குள்ள கிச்சன் கூடிடாத. இல்ல, நான் தான் உனக்கு கிச்சன் பக்கமே போகக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ நானே சமைக்க சொல்றேனே. உனக்கு என் மேல அந்த கோவம் இல்லை? கோவமா? நீங்க எதுக்கு சமைக்க சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? என்ன தெரியும்? ஓய், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நியூ மெம்பர் வராங்க. அவங்களுக்கு சமைச்சு தரணும்ல, நல்லா சாப்பிடணும்ல, அதுக்காக தான் சமைக்க சொன்னேன். வேற என்ன தெரியும்? எனக்கு தெரியுங்க, நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு சமைக்க சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓய், என்னடி ஏதோ ஹைப் பண்ணி பேசிட்டு போறேன்? எதனால சமைக்க சொன்னேன்? எங்க சொல்லு பார்க்கலாம். வேணாங்க, எனக்கு தெரியும்னா தெரியும். நான் சொன்னா இவ கண்டுபிடிச்சிட்டாலேன்னு உங்களுக்கு கஷ்டமாயிடும், அதனால சொல்றேன், வேண்டாம் விடுங்க. உண்மையாவே நம்ம என்ன நினைச்சிருப்போன்னு கண்டுபிடிச்சிட்டாலும் அது எப்படி நம்ம மனசுக்குள்ள நினைச்சது எப்படி கண்டுபிடிப்பா? போட்டு வாங்குறோம். இது கேடியாச்சு. தெரியாது இவளை பத்தி. இதை விடக்கூடாது, கேட்டே ஆகணும். சரிங்க, நீங்க போய் குளிங்க, நான் போறேன். ஏய் இரு, இன்னும் நம்ம பஞ்சாயத்து முடியல, அதுக்குள்ள கிளம்புறோம். சொல்லிட்டு போ, என்ன கண்டுபிடிச்சேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போ. வேண்டாங்க, நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். நான் சொல்லிட்டா உங்களுக்கு உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும், பரவாயில்லையா? கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. வேண்டாமே, விட்டுருங்களேன். ஓய், அப்போ உனக்கு எதுவும் தெரியல, தெரிஞ்ச மாதிரி போட்டு வாங்கலான்னு பாத்துருக்கேன். அப்படிதானடி? இங்க பாருங்க, யாரை பத்தி போடுவாங்கன்னு சொல்றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும், என்ன விஷயம்னு எனக்கு தெரியும். காலையில நமக்காக இவ மகன் சமைச்சு வச்சிருக்காளே, ஆனா நம்ம சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டோமே. சொன்னது இவ முகம் மாறிடுச்சு, அப்ப இவ கஷ்டப்பட்டுட்டா. இவ கஷ்டப்படக்கூடாது, நம்ம இப்ப ஏதாவது பண்ணணுமே யோசிச்சு நாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு வரும்போது நீ விதவிதமா சமைச்சு வைங்கன்னு நீங்க எனக்காக தான் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். என்னங்க சார், நான் சொன்னது சரிதானே? இதானே உங்க மனசுல நினைச்சீங்க? ஏய், கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுறீ. ஆமா, இது எப்படி உனக்கு? எனக்கும் உங்களை புரிஞ்சுக்க முடியும். நீங்க அப்பப்ப சொல்றீங்களே உனக்கு என்ன கிருஷ்ண பத்தி தெரியலன்னு. முழுசா தெரியலனாலும் ஓரளவுக்கு தெரியும். என் கூடவே கடைசி வரைக்கும் இருந்து வாழ போறவன் என்னை பத்தியும் என் மனசை பத்தியும் புரிஞ்சுக்காமலே போயிட்டான். இவன் எப்ப இருந்தாலும் போக போறவன். இவன் என்னை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கான். உண்மையாவே நீ வித்தியாசமான பிறவி தாண்டி. ஏங்க ஏங்க, என்ன கரெக்டா சொல்லிட்டேனா? உங்களை நான் புரிஞ்சு வச்சிருக்கேனா? புரிஞ்சு வச்சிருக்கேன்னு தெரியாது, ஆனா சரியா சொல்லிட்டேன். புத்திசாலிதான், ஒத்துக்கிறேன். சரிடி, டைம் ஆகுது, என்ன கிளம்புறேன்னா? சரிங்க, நீங்க கிளம்புங்க. நீங்க வரும்போது நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சமைச்சு வைக்கிறேன், சரிங்களா? தேங்க்ஸ். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். பாரு கூடி. மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரை ஆளாடும் நிலவே மின்ன கண்ணல் கண்ணல் மொழிமை பிரிந்த காளையை கட்டிவிட்டு கண் சிரிக்கும் கற்பனை ரசிக்குது. இது என்ன உள்ளுக்குள்ள மயங்குது என்ன கொன்னும் கவிதை பாடும் காவியாடும் அணைகள் ஒரு போட்டாம ஓடும். அச்சச்சோ, எல்லாம் அடி குட்டி, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா நீ? ஏஞ்சல் மாதிரி அழகா இருக்க. இந்த ஒயிட் ட்ரெஸ்ல நீ கியூட்டா இருக்க. நீங்க நானும் சேம் ட்ரெஸ், சேம் நல்லா இருக்குல்ல? பொட்டு குட்டிக்கு இப்ப என்ன சொல்லணும்? ஆனா எனக்கு புரியலையே.
எனக்கு புரியுதோ இல்லையோ நீ அழகா இருக்க அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அதுவும் எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கன்னு கேக்குறியா? சொல்லுவேன், ஆனா நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? என் பட்டுக்குட்டி என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. ஆனா நான் சொல்றேன், நீ அப்படியே உங்க அப்பா மாதிரி அழகா இருக்க. பாப்பா தாண்டி தங்கம். பாப்பா உங்க அப்பா மாதிரி அழகா இருக்கீங்க. பாப்பு குட்டி, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொன்னேன்னு நீ உங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? இவர் எப்போ வந்தாரு? நம்ம லித்துக்குட்டி கிட்ட பேசினது எதுவும் கேட்டிருக்கோமா? ஓய், என்ன எதுக்கு இந்த திருட்டு மொழி? திருட்டு மொழியா? யாருக்கு, எனக்கா? இல்ல இல்ல இல்ல, மொழியா அப்படிதான். ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? எதுக்கு பாது கேட்கறான்? இல்லைங்க, ஏர்போர்ட்டுக்கு போன டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா, அதான் கேட்டேன். இவ்வளோ நேரம் நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தானே இருந்தீங்க, அதான் எப்ப வந்தீங்கன்னு கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். படம் கொஞ்சம் முன்னாடி தான் வந்தாராமா. அப்ப நான் பேசுனது கேட்டிருக்காரு. கொஞ்சம் முன்னாடி தான் வந்தீங்களா? நான் கூட ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன். சே சே, ரொம்ப நேரமா தான் இப்பதான் கேஸ்மா. நீ கூட குழந்தைகிட்ட நீ உங்க அப்பா மாதிரி அழகா இருக்கான்னு சொன்ன பத்தியா, அப்பதான் வந்த. மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்தரு. உன்னை அழகா இருக்கான்னு சொன்னது ஒரு குத்தமாயிடுச்சு பத்தியா? எப்பவுமே உன்னாலதான் நான் மாற்றேனே. இப்போ உங்க அப்பா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல. நீ வேற என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்ப என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்க போறாங்க. நீ என்னடா கிண்டல் பண்ணி சிரிக்கிற. ஐயோ, காணிக்கிறாரே என்னதான் சிக்னல் கொடுத்து கூப்பிடுறாரு. ச்சீ, ரொம்ப அசிங்கமா போச்சுறாதா. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? நீங்க ஏர்போர்ட்டுக்கு போகலையாங்க? ஏர்போர்ட்டுக்கு போங்க, எனக்கு கீழே வேலை இருக்கு. நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும்னா உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு இருக்கேன். நீ எனக்கு கொஞ்சம் கோவத்தை வச்சுக்கேன், சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவேன். ஐயோ, நான் இப்ப எப்படி பார்க்கேன்? நான் பாப்பாவை பார்த்துன்னு இருக்கேன். நீங்க அப்படியே சொல்லிட்டு கிளம்புங்க. என்ன பாருன்னு சொன்னேன். ஓய், என்ன பாருடி. தாடி, இதுக்கு மேல விட்டோம் முறைக்க ஆரம்பிச்சிருவாரு. இதுக்கு பார்த்து 4 திட்டு வாங்கிப்போம். அழகாவா இருக்க சொன்ன, அது உங்க அப்பா மாதிரி அழகா இருக்கேன்னு சொன்னல, வாங்கு. இந்த ஆளை போய் அழகு நீ எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கு. என்னமோ சொன்னீங்க, கிட்ட என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்ன? இல்லைங்க, அது லித்துக்குட்டி அழகா இருந்தால, அது இந்த ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி அழகா இருந்தால, அதுதாங்க சொன்னேன். அதெல்லாம் தெரியும், அரசியம் ஒன்று சொன்னீங்க, உங்க அப்பா மாதிரி. ஐயோ, பையப்பெல்லாம் நோண்டி கேட்கணும். அதாங்க, உங்க பொண்ணு உங்களை மாதிரி தானே இருக்கும், அதான் சொன்னேன். உங்க அப்பா மாதிரி இருக்கேன்னு முகச்சாரிய சொன்னீங்க. லித்துக்குட்டி, அப்படி சொல்லக்கூடாது, தப்பு, சரியா? ஏய், அங்க என்னடி என் பொண்ணு ஆத்திட்டு இருக்கான்? சி, அதட்டெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது லித்துமா, அப்படின்னு சொன்னேன். ஏய், நீ சொல்றது பொய்யன்னு அவளே சொல்றான். நீ அப்படிலாம் சொல்லலையாமே. எப்படி உங்க அப்பா மாதிரி அழகா இருக்கும், அதானே? இல்லைங்க, நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. லித்துக்குட்டி, நீ உங்க அப்பா மாதிரி இருக்க, அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு பதிலா உங்க அப்பா மாதிரி அழகா இருக்கேன்னு இப்படி மாறி சொல்லிட்டேங்க. நல்லாவே சமாளிக்கிறடி. எப்படி என் பொண்ணு என்ன மாதிரி அழகா இருக்கும். சரி, நான் ஏர்போர்ட் கிளம்புறேன். சரிங்க, நீங்க கிளம்புங்க. ஏர்போர்ட் கிளம்புங்க, நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு வாங்க. ஏய், இன்னும் இந்த பஞ்சாயத்து முடியல, போயிட்டு வந்து நைட்டுக்கு இந்த பஞ்சாயத்தை பத்தி பேசுறேன், சரியா? முடியலையா? இப்ப கிளம்புனா சரிதான். நீங்க கிளம்புங்க, நேரம் ஆகுதுல. சரிடி, கிளம்புறேன். லித்துக்குட்டியை பார்த்துக்க, போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். ரொம்பலாம் செஞ்சு வைக்க வேண்டாம், உன்னால முடிஞ்சதை செஞ்சு வை போதும், சரியா? சரிங்க. அப்பா, தப்பிச்சிட்டேன், ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். நைட்டுக்குள்ள மறந்துடுவாரு. ஆமா
மறந்துடுவேன். ஆனழகா உன்னடிமை எங்கே விடவா தோள்கள் வாங்கி மதையானை தெய்வம் வாங்கி பொலிவான தோற்றம் உண்டன் தோற்றமோ வீரமோ 8 o'clock ஃப்ளைட்டா? 8 டைம் ஆகுது, இன்னும் ஒருத்த நாள் காணும். டைமுக்கு வந்து இறங்கிட்டு இருக்கோம். நான் வேறு லேட்டாக வந்திருக்கேனே, பிச்சு எடுத்துருவானே. எங்கேயாவது வெயிட் பண்ணுறானான்னு தெரியலையே. சரி, அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஆஹா, இங்கேயும் ஆளை காணும். ஒருவேளை நமக்கு முன்னாடி வெளில போயிட்டானோ? சீ, அப்படிலாம் போக மாட்டோம். கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருப்போம். எங்கே இருக்கான்னு தெரியலையா? ஹாய், ஹலோ ப்ரோ இங்கே. யோ, இங்கே இருக்கேன்யா. அப்பாடா, ஏர்போர்ட்குள்ளே தான் இருக்கோம். எங்கே வெளியில் போயிடலாம். வாடா. எத்தான் நந்து வராண்டிய ஒன்று போட்டு தில்லால ஸ்லீவ சுருட்டி வரா டயர் உள்ளார மரணம் மாசு மரணம் டஃப் தரணும். Hey man, good to see you. Hey, good to see you. என்ன ப்ரோ, நான் இல்லாம கொஞ்ச நாளா நிம்மதியா இருந்திருக்க போல இருக்கேன். டேய், நீ இன்னுமா திருந்தலாம்? உன்ன டேய் எப்படா இருக்கான்? எப்படி இருக்கானாவா? என்ன ப்ரோ, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பார்க்க நல்லா கெத்தா தான் இருக்கேன். ஆனா இன்னும் சாரோட ஆக்டிவிட்டிஸ் எதுவும் மாறல போல இருக்கேன். என்ன ப்ரோ, அதெல்லாம் கூடவே பிறந்தது ப்ரோ, அது எப்படி மாறும்? மாறாது ப்ரோ, மாறவும் விட மாட்டேன். டேய் உதயா, நீ இப்பெல்லாம் எப்பவுமே மாற மாட்டேன். ஏன் உதயாவது மாறுறதாவது? டேய் இப்ப சொன்ன பத்தியா ப்ரோ உதயானு? இதான் இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங் ப்ரோ. இதுக்கப்புறமா நம்ம ஹக் பண்ணாம அந்த நாளா இருக்காது. வா ப்ரோ, ஹக் பண்ணிப்போம். அப்புறம் ஃபாரின்ல பிசினஸ்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? எப்படி போச்சாமா? அது எப்படி போனா எனக்கு என்ன? நான் நல்லா என்ஜாய் பண்ணப்பா, செம என்ஜாய்மெண்ட். போவி என்ஜாய்மெண்டா? அடே, ஏதோ ஸ்கூலுக்கு போறப்பல அழுகிற மாதிரி ஃபாரின் போறதுக்கு அந்த அளவுக்கு அழுதுட்டு போனா இப்போ என்னடா என்ஜாய்மெண்ட்டுங்கிற? அப்புறம் என்னங்கடா, போகவே மாட்டேன்னு சொன்னவன ஃப்ளைட் ஏற்றி நாடு கடத்திட்டீங்களா? மொத்த பேரும் துரோகிகள், அதுலயும் துரோகியே நீதான்டா. டேய், உனக்கு கொடுமைப்படுத்துற மாதிரி துரோகிங்கிற? நல்ல விஷயத்துக்கு தான் நடக்கணும். அப்புறம் நீ இங்க இருந்த பிசினஸ் பாக்குறான். பிசினஸ் பாடுறான்னா நல்லா லூட்டி அடிச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். அதான் பார்த்தோம், இது சரிப்பட்டு வராதுன்னு தான் உன்னை பேக் பண்ணி நாடு கடத்தியாச்சு. இப்போ அங்க போயாவது கரெக்டா பார்த்துருப்பாங்க. டேய், உண்மையாவே பிசினஸ்லாம் கரெக்டாக தானே பார்த்தேன்? இல்ல டேய், அதெல்லாம் மாம்ஸ் கிட்ட கேளு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாம்ஸ் என்ன சொன்னாரோ அதை பர்ஃபெக்டா பண்ணிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பண்ணனா இல்லையான்னு நீ மாம்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, ஓகேவா? அப்புறம் அம்மா அப்பா அண்ணா அண்ணிலாம் எப்படி இருக்காங்க? சஞ்சு எப்படி இருக்கான்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் என்ன சார், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஏண்டா, ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் நீ பண்ற, எனக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ண மாட்டியாடா? டேய், ஏன்டா நான் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தெரியாது? உன்கிட்ட சொல்லாம நான் கல்யாணம் பண்ணேன். நீ தான் கல்யாணத்துக்கு வரல. எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீ எப்படி பேசலாமாடா? டேய் கூல்றா, சும்மா ஜஸ்ட் ஃபன். இல்ல, ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம்லாம் பண்றீங்க, எனக்கு ஒரு கல்யாணத்துக்கும் வழியை காணுமே. எங்க அம்மா அப்பா இருந்திருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துருப்பாங்க. நீ எங்க எனக்கு கல்யாணம் பண்ணி பாப்பியானே தெரியலையே. டேய்,
எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவல. அவன் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, ஜோக் அடிச்சிட்டு இருக்கான் பாரு. டேய் கல்யாணம் உனக்கு? ஆமா ஆமா கல்யாணம் தானே பண்ணிடுவோம். ஆனா உனக்கு வர போற பொண்ணு நினைச்சாதான்டா ரொம்ப பாவமா இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி எல்லாம் பேசலாமா? தப்பு ப்ரோ. எனக்கு வர போற பொண்ணு கொடுத்து வச்சவளா இருக்கும். இப்படி ஒருத்தன் புருஷனா கிடைக்கும், அந்த மாதிரி பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் ப்ரோ. டேய் நீ சொன்னாலும் சொன்னாலும் உண்மை அதுதான். உன்ன மாதிரி ஒருத்தன் புருஷனா கிடைக்கும், வரப்போற பொண்ணு கண்டிப்பா கொடுத்து தானே வச்சிருக்கணும். கவலைப்படாத, சீக்கிரமே நல்லா பண்ண பார்த்து பேசி முடிச்சிருவோம். இனிமே இங்க தானே இருக்க போறேன், அப்புறம் என்ன பேசிடுவோம். பேசி சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிருவோம்டா. நிஜமாவா? அப்ப நான் சொல்ற கேட்டகரியில தான் பொண்ணு வேணும். அந்த மாதிரி கேட்டகரியில பொண்ணு பாருங்க. டேய் இப்பதான்டா இந்தியாவிலே கால வச்சிருக்கான். அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி பேசி பொண்ணு இந்த மாதிரி கேட்டகரியில தான் வேணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆமா சாருக்கு எந்த மாதிரி கேட்டகரி வேணும்? ஓ நல்ல கலரா ஸ்லம்மா அழகா ஸ்ட்ரக்சரா நல்ல படிச்ச பொண்ணா அந்த மாதிரி கேட்டகரியும்? சே அந்த மாதிரிலாம் இல்லடா. அந்த மாதிரி இல்லையா? டேய் கேட்டகரினா இதுதானடா, இது தவிர்த்து வேற என்ன இருக்கு ப்ரோ? என் பாலிசியே வேற. எந்த மாதிரி கேட்டகரியில பொண்ணு வேணும் தெரியுமா? ஒண்ணு அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இருக்கக்கூடாது, என்ன மாதிரி. உதயம் யார் சொன்னவனுக்கு யாரும் என்னன்னு சும்மா வந்ததுல அதே சொல்லிட்டு இருக்கோம். அதான் நாங்களா இருக்கோம் மேடம். அப்புறம் என்ன? நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ப்ரோ. பெரியம்மா பெரியப்பா அண்ணா நீ சஞ்சுன்னு எல்லாரும் இருக்கீங்க தான். பட் என்னோட பிளட் ரிலேஷன் யாருமே இல்லைல்ல. எனக்குன்னு பிளட் ரிலேஷன் இப்ப யாருமே இல்லைல்ல ப்ரோ. அந்த மாதிரி ஒருவேளை அம்மா அப்பான்னு யாருமே இல்லாம ஏதாவது ஆஃபனேஜில் வளர்ந்துருந்தாலும் எனக்கு ஓகே தான். இல்லையா அம்மா அப்பான்னு இருந்து அவங்க பேருக்குனால ஏன் இருக்கிறாங்கன்னு இருக்காங்க பார்த்தியா, அந்த மாதிரி பொண்ணா இருந்தாலும் சரிதான். இல்லை ஆல்ரெடி மேரிட் ஆகி புருஷன் கை விட்டுட்டான் தன்னந்தனியா இருக்கா அப்படின்னாலும் ஓகே தான். அதுவும் இல்லையா இப்போ நீ கல்யாணம் பண்ணியிருக்கல, அதான் பாஸ் கண்டிஷன் பேரில் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எப்படியும் நீ ஒய்ஃபா சரி எப்படியும் நீ அவங்கள அனுப்பி விட்டுருவேன். அவங்களுக்கு கூட நான் மறுவாழ்வு கொடுக்க தயாராக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில தான் எனக்கு பொண்ணு வேணும். டேய் என்ன பேசிட்டு இருக்கான்? உனக்கு எதுக்குறா இப்படி நான் பொண்ணு? இங்க பாரு, உனக்கெல்லாம் நல்ல பொண்ணை நான் பார்த்து வைக்கிறேன். நீ எல்லாம் எந்த பொண்ணை பற்றியும் யோசிக்கணும், புரியுதா? இல்லை கிரிஷ், நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலாம், சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு தான் ஆசை. நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா நான் இப்போ சொன்ன பார்த்தியா இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற பொண்ணுக்கு தான் வாழ்வு கொடுக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணை தான் நான் கல்யாணமும் பண்ணுவேன். கிரிஷ் உன்கிட்ட நான் உன்னை கேட்கணும்னு நினச்சேன். ஆமாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே, அதான்ப்பா உன்னோட கண்டிஷன் ஒய்ஃபு. சாரி ஒய்ஃப்னு சொல்லக்கூடாதுன்னா அவங்க பேர் என்னமோ சொன்னீங்க? ராதா. ராதா கரெக்ட், ராதா தானே பேரு? ஆமாண்டா. இப்போ எதுக்கு அவளை பற்றி? சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம். இரு ப்ரோ. ஆமாம் அந்த ராதா எப்படிப்பட்ட டைப்பா? நல்ல டைப்பா? ஏன் கேட்குறேன்னா நீ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னதான். என்ன காசு கண்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், அதனால தான் கேட்குறேன். நல்ல கேரக்டரா இல்லைன்னா காசை மட்டுமே எதிர்பார்க்குற கேரக்டரா? உதயம் தேவையில்லாம அவளை பற்றி இப்படி பேசாதான். அவள் எதையும் எதிர்பார்க்காதவன். சரி என்னடா கோவப்படுறான்? இல்லடா நீ தானே சொன்ன 20 lakhsக்காக தான் இந்த மேரேஜாக நடந்ததுன்னு, அதனால தான் கேட்டேன். ஒருவேளை பணத்தை மட்டும் எதிர்பார்க்குற கேரக்டரோன்னு. ஆமாம் அப்போ உண்மையாகவே பணத்தை எதிர்பார்க்க மாட்டாளோ? அப்புறம் எதுக்கு 20 லட்சம் கேட்டா? எல்லா டீட்டெயில்ஸும் வீட்டில் போய் சொல்கிறேன். இப்போ உனக்கு எதுக்கு வா போகலாம். என்ன கிரிஷ் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல. ஏன் கேட்குறேன்னா நாளை பின்ன கண்டிஷன் முடிஞ்சு நீ அவளை வெளியில் அனுப்பும்போது எதுக்கு வெளில போவான்? நானே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்குறேன். நானும் இந்த மாதிரி பொண்ணை வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை பற்றியா, அதுக்கு தான் கேட்குறேன். நீ என்ன எதுன்னு ராதா பற்றின டீட்டெயில்ஸை கொடு. நீ டீட்டெயில்ஸ் கொடுத்தான்னு வச்சுக்கேன், எனக்கு செட் ஆச்சுன்னு வச்சுக்கேன். உன் கண்டிஷன் முடியும் போது நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். டேய் உதயம் உனக்கு விளையாட்டு புத்தி ஜாஸ்தியாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எதுல விளையாடணும் எப்போ விளையாடணும்னு தெரியாமல் விளையாடிட்டு இருக்கோம். அமைதியாக வாடா. ஐயோ ப்ரோ விளையாடுறேனா? என்னடா நீனு என்னை பார்த்து விளையாடுறேன்னு சொல்கிறேன்? இங்கே பாரு, மற்ற விஷயத்துல தான் விளையாடுவேன், ராதா விஷயத்தில் நான் விளையாடலாம் இல்லை. சீரியஸாக சொல்கிறேன். இத்தனைக்கும் நான் ராதாவை இன்னும் பார்க்கலாம். எப்போ அவள் காசை எதிர்பார்க்க மாட்டான்னு நீ சொன்னியும் அப்போவே நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ கொஞ்சம் டீட்டெயிலை மட்டும் கொடு, நான் என்ன எதுன்னு நான் பார்த்து பேசிக்கிறேன். சரியா? என்னப்பா அது கண்டிஷன் முடிஞ்சிடும்ல. கண்டிஷன் முடிஞ்சவொடனே அந்த பொண்ணு எப்படி அம்போன்னு அனுப்புறது? அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன்.
வா வீட்டுக்கு கிளம்புவோம். ஏது வந்தாலும் வீட்டில் போய் பேசிப்போம். வா. ஓகே ஓகே, நம்ம வீட்டுக்கு போய் பேசுவோம். வீட்டுக்கு போய் முதல்ல ராதாவை பார்ப்போம். பார்த்ததுக்கு அப்புறம் மற்றதை பேசுவோம். சரியா? சரி சரி, வா 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 கிளம்புவோம். பட்டுக்குட்டி என்ன பண்றீங்க? என் பட்டுக்குட்டி இங்க விட்டுட்டு என்னால கிச்சன்ல போய் வேலையை பார்க்க முடியல. ஒரே பயமா இருக்கு. என் பட்டுக்குட்டி என்ன சேட்டை பண்றாங்களோ தெரியலன்னு பயமா இருக்கு. என் பாப்பா இங்க இருக்கு, அம்மா இங்க இருக்கேன். இன்னும் எந்த பாப்பா வேணும்? எந்த பாப்பாவோட அம்மா வேணும்? அச்சோ என் சொல்ல குட்டி, அதுக்குதான் உன் பக்கத்துல வரல. உன் பக்கத்துல வந்தாலே அம்மா ஊக்குமா ஊக்குமா. அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்குடிப்பட்டேன். உங்க அப்பா இன்னைக்கு தான் அதிசயமா என்ன சமைக்க சொல்லிட்டு போயிருக்காரு. நான் சமைச்சிட்டு வந்துடுறேன்னா அப்பா சொன்னதை செஞ்சிடணும்ல, இல்லைன்னா அப்பாக்கு கோவம் வரும்ல. நான் அம்மா போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு சமைச்சிட்டு ஓடி வந்து பாப்பா ஊக்கிக்கிறேன். போதுமா? ஐயோ கொட்டி தங்கமே, அம்மாக்கு இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு. அதையும் முடிச்சுட்டு ஓடி வந்து என் குட்டி தங்கத்தை தூக்கிக்கிறேன். சரியா? அது வரைக்கும் என் பட்டுக்குட்டி இங்கேயே உட்காந்துட்டு விளையாடிட்டு இருப்பீங்களாமா. இந்த பாரு கையில டாய்ஸ் இருக்கு. அங்க அம்மா உனக்கு பால் வச்சிருக்கேன், வந்து அம்மா பால் கொடுக்குறேன். சரியா? அது வரைக்கும் விளையாடிட்டே இருப்பீங்களா. அம்மா கொஞ்சோண்டு தான் வேலை இருக்கு, முடிச்சுட்டு குடு குடுன்னு ஓடி வரேன். சரியா? சரியா போச்சு. நீங்க தனியா விட்டுட்டு போறதுக்கும் எனக்கு பயமா இருக்கு. கிச்சனுக்குள்ளார இருந்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து வந்து எட்டி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. பேசாம உன்னை தூக்கிட்டு போயிட்டு சமைச்சா என்ன? ஆனா குழந்தைய அடுப்பு கிட்ட எல்லாம் தூக்கிட்டு போக கூடாது. அது வேற ஏதாவது ஆச்சுன்னா உங்க அப்பா கிட்ட என்னால திட்டு வாங்க முடியாது. பார்த்து தங்க. இப்ப என்ன பண்றது? பொட்டுக்குட்டியே, அம்மா தவச்சிட்டு திணறிட்டு இருக்கேன். உன்னை தூக்கு தூக்குன்னு சொல்றீங்க. இப்ப அம்மா உன்னை பாப்பேனா இல்ல உங்க அப்பா எனக்குன்னு சொல்லிட்டு போனா அந்த ஒரே ஒரு வேலை அதை செய்வேனா? இப்ப நான் என்னடி தங்க பண்றது? இது வேற உன்னை பேசாம தூக்கிட்டு போலாமா? அச்சோ வேணாம். நீ அடுப்பு கிட்டலாம் வந்தா உனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். வேணாம் வேணாம், நீ இங்கே ஏசில இருடிப்பட்டேன். அம்மா கொஞ்ச நேரத்துல சமைச்சிட்டு வந்துடுறேன். உன்னை விட்டுட்டு போகும் பயமா இருக்கேன். என்ன இங்க ஏதோ போராட்டம் நடக்குது போல இருக்கேன். ஆமாத்தா, இங்க ஒரே போராட்டம் தான் நடக்குது. உங்க பேத்தி என்ன தூக்கு தூக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு கிச்சன்ல இன்னும் கொஞ்சோண்டு வேலை இருக்கு. அந்த கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வந்து தூக்கலான்னு பார்த்தா உங்க பேத்தி என்ன விட மாட்டேங்கிறான். தூக்குமா தூக்குமான்னு இந்த தூக்கு தூக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் இதான் சொல்லி ஆடம் பிடிச்சிட்டு இருக்கான். அது சரி, என் லட்டு குட்டிக்கு அவங்க அம்மா தான் தூக்கணுமா? என் லட்டு குட்டி பாட்டி தூக்கட்டுமா? பொட்டு தங்கமே, பாட்டி தூக்கிட்டு மாட்டாங்க. ஓடியாங்க பாட்டி தூக்கிக்கிறேன். உங்க அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்காமா, முடிச்சுட்டானு தூக்குவாங்க. வாங்க வாங்க பாட்டி தூக்கிக்கிறேன். ஆத்தாடி அடியே பட்டு தங்கமே, உங்க அம்மா வர முன்னாடி இந்த பாட்டி தான் தூக்கி வச்சுட்டு வரணும். உங்க அம்மா வந்து பாட்டியை மொத்தமா மறந்துட்டேன், அப்படிதானே? அது சரி, இப்ப உங்களுக்கு உங்க பேத்திக்கு போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படிதானே? ஆமாமா, என் தங்க கட்டிக்கிட்டா நான் இப்ப சண்டை போட போறேன். ராதா, நீ இப்ப எந்த வேலை இருக்காங்களா அதை போய் முடிச்சிட்டு வா. அது வரைக்கும் இவ்வளவு நான் பாத்துக்கிறேன். வாடா, நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே, அது போதும் அத்தை. அத்தை, லிச்சுக்குட்டி பக்கத்துல இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல சமைச்சிட்டு ஓடி வந்துடுறேன். எங்கேயும் போக மாட்டேமா, லிச்சுக்குட்டி பக்கத்துல தான் இருப்பேன். நீ போய் சமைச்சிட்டு வா. அது வரைக்கும் என் பொட்டு தங்கத்து கூட விளையாடிட்டு இருக்கேன். இவ கூட விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுன்னா நீ வந்த நாள்ல இருந்து உன் கூடவே தான் இருக்கானே. உன்னையே தான் கோந்தகம் போல ஒட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பாட்டிக்கிட்ட வரதே இல்லை. இன்னைக்கு இந்த பாட்டி விடுறதா இல்லை. என்னடி படுத்தாங்க, அப்படிதானே? அது சாரி, வர வர இந்த வீட்டுல சந்தோஷம் கூடிக்கிட்டே போகுதே. ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கும். இந்த ராதா வரத்துக்கு முன்னாடி அழுக சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தது. இவ எப்ப இந்த வீட்டுல கால் அடி எடுத்து வச்சாலும் அதுல இருந்து இந்த வீட்டுல ஒரே சிரிப்பு சத்தமா கேட்டுட்டு இருக்கேன். அப்பா, இதெல்லாம் பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது. என்னென்ன குழந்தைய பார்த்துக்க ஆள் வச்சுட்டு போறியா? பாப்போம், உனக்கு ஏதாவது பண்ணணுமே. பண்றேன். மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஓவரா குழஞ்சிக்கிறீங்களே. குழஞ்சிக்கோங்க. இது எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். சரிங்க அத்தா, அப்போ நீங்கள் இவளை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க. இவகிட்ட இருந்து எங்கே போயிடாதீங்க அத்தா. இவ ரொம்ப சேட்டை பிடிச்சவன். ஏதாவது சரி பண்ணி எங்கேயாவது இடிச்சுக்கு பார்த்தேன். கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க அத்தா. உடனே முடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு. அதையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அத்தா. இல்லைன்னா அவர் வந்துடுவார் பார்த்தீங்களா? அவர் வந்து கோவப்படுவார்ல. ஆமாம்மா, உன் புருஷனுக்கு கோவத்துக்கு சொல்லியா கொடுக்கணும்? அவனை கோவத்துக்கு பேர் போனவனாச்சேன். ஆனாலும் உன் புருஷனுக்கு நீ ரொம்ப தான் பயப்படுற. நல்லா இருக்குமா? இதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கண்டிஷனுக்காக உள்ள வந்ததுங்கிறதையும் மறந்து நிஜ பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்லை அத்தை. இது வரைக்கும் அவர் என்கிட்ட இது பண்ணுன்னு சொன்னதே இல்லை. இப்போதான் முறையா யாரோ வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்காக நீ உன் கையால் சமைச்சு வைன்னு சொன்னாரு. அவர் சொல்லியும் நம்ம பண்ணலைன்னா நல்லா இருக்காதுல்ல? ஆமாம், உனக்கு கிச்சன் பக்கமே போகாதுன்னு சொன்னவன் இன்னைக்கு உன் கையால் சமைச்சு வைன்னு சொல்கிறான். அப்போ அந்த அளவுக்கு அவன் மனசுக்குள்ள நீ இடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம்.
நீ நடத்துமா நடத்து. இது அப்படியே நீண்டிட்டு போகணும். எந்த இடத்துலயும் முடிஞ்சிடக்கூடாது. ஐயோ அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. யாரும் வெளிநாட்டுல இருந்து வராங்களாமே. அவர் இது வரைக்கும் நம்ம ஊர் சாப்பாடுலாம் அங்க பெருசா சாப்பிட்டுருக்க மாட்டாராமே. அதான் அவர் வாய்க்கு பயணமா சாப்பிடணும், நீ சமைச்சு வையின்னு அவர் சொன்னாரு. அவ்வளவுதான் அத்தை, மத்தபடி வேற எதுவும் இல்லை. ஆமாம் ஆமாம், மத்தபடி வேற எதுவுமே இல்லதான். நாங்களும் பார்த்துட்டோம், நம்பிட்டோம். ஆமா, வெளிநாட்டுல சாப்பிடாதானே இங்க வந்து சாப்பிட போறானா என்கிட்ட சமைக்க சொல்லியிருக்கலாம். அம்மா தானே காலங்காலமா நான் தானே சமைச்சிட்டு இருக்கேன், என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. சரிம்மா, என்கிட்ட சொல்லலாம்னா என்ன, அவ அண்ணி பூமி இருக்கால, பூமி கிட்ட சமைக்க சொல்லியிருக்கலாமே. சரி, பூமி கிட்டே வேணாம், செல்வம் சமைக்கிறாருல, செல்வம் கிட்ட சமைச்சு சொல்லியிருக்கலாமே. எங்க யார்கிட்டயும் சொல்லாம உன்கிட்ட சமைச்சு வை சொல்றானா? இதுல எந்த புரியல? அவனுக்கு நீ உரிமையானவளாயிட்ட. தான் பொண்டாட்டிக்கிட்ட தானே எதுவும் இருந்தாலும் சொல்ல முடியும், அதை தான் உன்கிட்ட சொல்லியிருக்கான். ஐயோ, இந்த பொம்பளைக்கு அறிவு இருக்கும் இல்லையான்னு தெரியல. இந்த பொம்பளை எப்படியாவது 2 பேரும் சேர்த்து வச்சிடணும் ரொம்ப துடியாக துடிக்குது போல இருக்கு. அதனால்தான் இல்லாத கற்பனை கதையெல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்கேன். கிறிஷை பத்தி இந்த பொம்பளைக்கு நல்லாவே தெரியும். கிறிஷ் ரோகிணியை தவிர வேற எவளையும் மனசார நினைக்க மாட்டான். ஆனா எப்படியாவது இந்த ராதாவை அவனை நினைக்க வச்சிடணும்னு நினைக்குது. அவன் நினைக்கிறானோ இல்லையோ, இந்த ராதா மனசுல கிறிஷை எப்படியாவது தள்ளி விட்டணும்னு பாக்குது. இது நடக்குமா? இந்த பூமி இருக்கிற வரைக்கும் ராதாவை கிறிஷ் நினைக்க மாட்டான், கிறிஷையும் ராதா நினைக்க விட மாட்டான். இங்க யாரையும் மனசளவுல ஏத்துக்க கூடாது, ஏத்துக்க விட மாட்டான் இந்த பூமி. அதான் உள்ள அடுப்புல பால் வச்சுட்டு வந்தேன், நான் உள்ள போய் பாக்குறேன். நீங்க லித்துக்குட்டி பக்கத்துல இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, அவகிட்டே இருங்க, பார்த்துட்டு இருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான், முடிச்சுட்டு வந்துடுறேன். பேச்சை மாத்திட்டு போறேன் அப்படிதானே? எத்தனை நாளைக்கு நீ என்ன பேச்சை மாத்துறேன்னு நானும் பாக்குறேன். இந்த அத்தை கேட்டுக்கிட்டதான் எனக்கு இருந்தாலும் நீ நடத்தி கொடுக்கணும்ல, சீக்கிரமே நடத்தி கொடுப்பேன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா இந்த அத்தை மனசு கொள்ளுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் சொல்லுமா. அத்தை, நான் உள்ள போறேன், எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். அத்தை, பாப்பா கூடவே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. உடனே வந்துடுறேன். சரிடி என் மருமகளே, நீ போமா, நான் என் பேத்தி கூடவே இருக்கேன். இங்க அங்க நான் எங்கேயும் நகர மாட்டேன், நீ வர வரைக்கும் என் பேத்தி கூடவே தான் இருப்பேன். போதுமா? அது போதும் அத்தை, 10 நிமிஷம் தான், முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போ. அவ அம்மா அப்படி போனதும் அம்மா ஊக்கமாமா, அம்மாவை தேடுறது பாரு. என் தங்க கட்டி பாட்டி இங்க இருக்கேன், பாட்டி கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா வந்துடும், வந்ததும் தூக்கிக்குவா. என் தங்க கட்டி அம்மா வேணும் முடி தங்கம், அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாடி. அம்மா உள்ளதான் போயிருக்கா. உங்க அப்பா உங்க அம்மாக்கு வேலை சொல்லிட்டாங்க அம்மா, அதான் உங்க அம்மா காலில் பம்பரத்தை சுத்திக்கிட்டு சங்கு சக்கர மாதிரி சுத்திக்கிட்டு வர. பாப்பாவோட அம்மாவா? ஐயோ, என் தோங்க கட்டி, இதெல்லாம் நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க? பாப்பான்றீங்க, அம்மான்றீங்க, இந்த பாட்டி ஒரு தடவை பாட்டின்னு சொல்லலாமே. அப்பப்பா, ஒரு சிரிப்பு சத்தமும் கொஞ்சல் சத்தமும் இருக்கு. இந்த கொஞ்சல் சத்தத்தையும் சிரிப்பு சத்தத்தையும் எப்படியாவது நம்ம அழுக சத்தமா மாத்தணுமே. என்ன பண்ணலாம் பூமி? ஏதாவது பண்ண யோசி. அது மட்டும் இல்லை, அந்த கிருஷ்ணன் இந்த ராதாவை திட்டவே மாட்டேங்கிறான், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவன் என்னடா இந்த ராதாவை புத்தி பார்த்துக்கிறான். கிருஷ், நீ ராதாவை ஒரு தடவை திட்டதான் அவளுக்கு இந்த வாழ்க்கையை வெறுத்து போகும். சே, ஏண்டா இங்க வந்தேன்னு மனசு உடஞ்சி போய் நீ போன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவள் போயிடணும். என்ன பண்ணலாம்? கிருஷோட கோவத்தை இன்னும் ராதா பார்க்கலாம். கிருஷோட முழு கோவத்தை பார்த்தானா போதும், ராதா அந்த வீட்லயும் இருக்க மாட்டான். அவனோட முழு கோவத்தை வெளியில கொண்டு வரணும்னா அதுக்கு நான் ஏதாவது பெருசா பண்ணணும். என்ன பண்ணலாம்? இது கிருஷ் தானே? இல்லையே, காலையில இவர் வேற கார் எடுத்துட்டு போனாரே. வந்திருக்குது கிருஷா இல்ல இவரான்னு தெரியலையே. சரி, முதல்ல போய் வந்தது யாருன்னு பார்த்துட்டு வந்துடும். அட, வந்திருக்குது கிருஷ் தான். கிருஷ் வந்துட்டான். இப்போ நம்ம ஏதாவது பண்ணணுமே. கிருஷ் காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரது போது ஏதாவது பிரச்சனை வடிக்கணும். அதை பார்த்து கிருஷ் கோவப்படணும். அது போல ஏதாவது பூகமத்தை நான் கிளப்புறேன். இப்போவே போய் என்ன பண்ணணுமோ பண்றேன். ராதா, இன்னைக்கு நீ ஏதாவது கிருஷ் கிட்ட வாங்கி கட்டணும், வாங்கி கட்டியே ஆகணும். முடியும். என் செல்லக்குட்டி என்ன பண்றீங்க? பாட்டி பார்த்து சிரிக்கவே மாட்டீங்களா? என் தங்கக்குட்டி சிரிக்க மாட்டீங்களா? அம்மாவை பார்த்து மட்டும் தான் சிரிப்பீங்களா? இப்போ என்ன பண்றது? என்ன பண்ண கிருஷ் கோவப்படுவான்? அதுவும் ராதா கிட்ட கோவப்படணும். என்ன பண்ண கோவப்படுவான்? ஏதாவது பண்ணணுமே. அட, இருக்கவே இருக்கா லித்துக்குட்டி விஷயத்துல சின்னதாக தப்பு நடந்தாலும் கிருஷ் மிருகமா மாறிடுவானே. அதுலயும் அந்த தப்புக்கு பின்னாடி ராதா தான் இருக்கான்னு தெரிஞ்சா சும்மா சொல்ல முடியாது. கிருஷ் ராதாவை லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் வச்சு விளாசம். இன்னைக்கு கிருஷ் கிட்ட நீ வாங்கி கட்டுறாடி. வாங்கி கட்டுறது மட்டும் இல்லை, அடியே வாங்கினாலும் வாங்குவேன், வாங்க வைக்கிறேன். லித்துக்குட்டி, ஓ ராதா அம்மா உன்னை தனியாக விட்டு தப்பு பண்ணிட்டானே. நீ இந்த பெரியம்மா கிட்ட மாட்டிக்கிட்ட.
இந்த பெரியம்மா இப்போ உன்னை வச்சு தான் கேம் விளையாட போறேன். தங்க கட்டி சிரிக்க மாட்டீங்களா? பாட்டி இவ்வளோ நேரம் கேட்குறாளா, சிரிக்க மாட்டீங்களா தாங்க? சே, இந்த பொம்பளை வர இங்கே இருக்கேன். இந்த பொம்பளை மட்டும் இங்கேருந்து போச்சேன், நான் நினச்சதை முடிச்சிருவேனே. இப்போ இந்த பொம்பளை இங்கேருந்து நம்ம எப்படி போக வைக்கிறது? என் போட்டு தாங்கமே. பாட்டி கேட்டு சிரிச்சிட்டீங்களா? பாட்டி கேட்டு சிரிச்சிங்களா இல்லை அம்மா வேணும் கேட்டு சிரிக்கிறீங்களா? இந்த மாமியார் எப்படியாவது இங்கேருந்து அனுப்பணுமே. இருக்கவே இருக்கேன், நல்ல ஐடியா. இப்போ அனுப்பிடுறேன். ஏடா, என் ஃபோன் தான் அடிக்குது போல இருக்கேன். என் ஃபோன் என் ரூமில் வச்சுட்டு வந்திருக்கேனே. லிட்டு தங்கம், இங்கே இருக்கீங்களா? பாட்டி போய் பாட்டியோட ஃபோன் எடுத்துட்டு வரேன். ஃபோன் வேறு தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கேன், யாருன்னு தெரியல. பட்டு கொடி தங்கமே, இங்கே இருக்கீங்களா தங்கம்? பாட்டி போய் ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சோ, என் செல்ல குட்டி, பொம்மையை வச்சு விளையாடிட்டே இருங்க. பாட்டி குடு குடு ஓடி போய் ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி தங்கம், இங்கே இருங்க, பாட்டி உடனே வந்துடுறேன். லிட்டு குட்டி, என்னடி தங்கம் வேணும்? உங்க அம்மா வேணுமா? உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க அப்பா கிட்ட பெருசா வாங்கி கட்ட போறோம். வாங்கி கட்டிக்கிட்டு தொண்டை காணும் துணியை காணும் இந்த வீட்டை விட்டு ஓடணும். அதுக்கு எனக்கு இருக்கிற இப்போ துருப்பிச்சிட்டு நீ தாண்டி சொன்ன. இப்போ பெரியம்மா உன்னை வச்சுதான் ப்ளே பண்ண போறேன். என் தங்க கட்டி பெரியம்மா கேட்ட மாதிரி நீ ஒத்துழைக்கணும், சரியா? அம்மாவா? அம்மா எப்படி அம்மா? அவனுக்கு அம்மாவா? அவளை உன்னை பெத்தான் அம்மா அம்மா இருக்கா? உன் அம்மா உன் பாட்டி வீட்டில் இருக்கான், அவள் தான் உனக்கு அம்மா. இவன் அம்மா கிடையாது. இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு வேலைக்காரி. அப்பளை போய் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு அறிவில்லை, உங்கள் அப்பனுக்கு அறிவில்லை. இதோ இன்னைக்கு உங்கள் அப்பனுக்கு அறிவை உண்டாக்குறேன் பாரு. அதுவும் உன்னை வச்சு பூமி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிருஷ்ணன் வந்துடுவான். எப்படியாவது இவளை கீழே விழவே. இந்த சோஃபாலேருந்து இவ கீழே விழணும். இவ கீழே விழுறதுக்கும் கிருஷ்ணன் உள்ள வரதுக்கும் சரியாக இருக்கணும். எந்த நேரமும் ராதை தானே தூக்கி சுமந்துட்டு இருப்பான். இப்போ இவளை விட்டுட்டு போயிட்டாங்களா, இதை வச்சு ஒரு பிரச்சனையும் பூகம்பமும் வெடிக்கணும். எப்படியும் லித்துக்குட்டி கீழே விழுந்த அழுதாலே போதும். கிருஷிக்கு தன்னாலும் கோவம் சொல்லுன்னு ஏறிடும். அப்புறம் என்ன ராதா, உன் நிலமை அதோ கதி தாண்டி. கிருஷோட கோவத்தை முழுசா பார்க்கலாம். பாரு இப்ப எப்படி இருக்கானு. அப்படியே உட்காந்துட்டு அழுது பாரு. கீழே இருக்க பொம்மையை எடுக்க முயற்சி பண்ணதா பாரு. கீழே இருக்க பொம்மையை எடுக்க முயற்சி பண்ணி கீழே கவரணும். இதை கிருஷி பார்க்கணும். எடுத்து எப்படியாவது கீழே விழுந்துரும். அப்படிதான் மெல்ல மெல்லமா கீழே கவுந்துரும். எப்படியாவது கவுந்துரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிருஷி உள்ள வந்துடும். கவுந்துரும். என்ன குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது? அத்தை தானே இருக்காங்க, அத்தை பக்கத்தில் தானே இருக்காங்க. ஏன் லித்துக்குட்டி அழறா? ஒருவேளை என்ன கேட்டு அழறா போல இருக்கு. இதோ கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதை போய் முதல்ல குழந்தை தூக்கணும். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பொம்மை எடுக்க முயற்சி பண்ண. அப்ப நீயே தன்னால கீழே விழுந்துருவேன். விழுந்துருடி என் பட்டுக்குட்டி, என் செல்ல குட்டியா விழுந்துருமா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ ரியோ ரியோ, இவ பெரிய மனுஷி. இவ எடுத்து கொடுத்துருவோம். நான் ஒரு பிளான் போட்டோம், அதை சொதப்பத்துக்கு நான் பெத்தது வந்து நிற்கிது பத்தியா? இவளா ஏரியா அடி ஒண்ணு ஏரியா நீ யார் இங்க வர சொன்னது? அம்மா எதுக்கு இப்ப ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாட்டில் எடுத்து வந்த? உனக்கு இப்ப ஜூஸ் தாண்டி ரொம்ப முக்கியம். ஏண்டி எடுத்துட்டு வந்தா அது என்ன கீழே போட்டு உடச்சா? சரி அந்த பாட்டில கால் வைக்காம ஓரமா வா, மாடி ஓரமா. ஆமாமா எனக்கு தெரியும் அதெல்லாம். இவ சொல்லிதான் எனக்கு தெரியும். இப்படி வா, ஓரமா வா. மொத்த நேரத்தால வாய கிளி கிளி கிளி. இதெல்லாம் மட்டும் எப்படி வரது போறதுன்னு தெரியாது. இரு நான் தூக்குறேன். ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாட்டில் எடுத்துட்டு வரும்போது பயம் இல்ல, அதை கீழே போட்டு உடச்சதும் பயம் வந்துருச்சு. வாய் இவளுக்கு எங்க அந்த வாய் வந்தன்னு தெரியல. வாய் மூடிடி, கத்தி கூச்சல் போட்டு ஊற போடிடாத. இரு நான் தூக்குறேன்.
அடி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் உள்ள போ உள்ள போய் முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போடு ட்ரெஸ் ஃபுல்லா ஜூஸ் ஊட்டி வச்சிருக்கோம் போ உள்ள போய் அந்த கழட்டி போட்டு வேற ட்ரெஸ் போடு இங்க பாரு பாத்ரூம்ல போயிட்டு கொஞ்சம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் வேற ட்ரெஸ் போடு போ ரொம்ப நேரமா லித்துக்குட்டி அழுதுட்டு இருக்காளே அத்தை என்ன பண்றாங்க அத்தை பக்கத்துல தானே இருந்தாங்க சரி சரி இதுக்கு மேலே நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது வளருது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு முதல்ல போய் லித்துக்குட்டியை பாக்குறேன் அப்புறமா வந்து பாத்துக்கலாம் கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடும் ப்ரோ என்ன ப்ரோ நான் பாட்டில் பேசிட்டு வரேன் நீ பாட்டில் போயிட்டே இருக்கான் டேய் உன்னதான்டா மரியாதை ப்ரோன்னு கூப்பிட்டா திரும்ப மாட்டோம் டேய் கிரிஷ் பாத்தியா இன்னைக்கு நல்லதுக்கு காலமே இல்லை மரியாதைக்கும் காலம் இல்லை எவ்வளோ மரியாதையா ப்ரோன்னு கூப்பிட்டேன் திரும்பி பாத்தியா டேய் கிருஷ்ணன் திரும்பி பார்க்குறான் இதை நான் முன்னாடியே கூப்பிட்டுருக்கணும் போல இருக்கேன் டேய் என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் ஏர்போர்ட்லேருந்து கேட்டுட்டு வரேன் டேய் சொல்லுடா டேய் என்ன சொல்கிறேன் என்ன கிருஷ் நான் என்ன கேட்டேன் அதுக்கு பதில சொன்னேன் ராதா பார்க்க எப்படி இருப்பான் அழகா இருப்பாளாம் அழகா இல்லைனாலும் பரவாயில்ல நல்லா அடக்கமான பொண்ணா இருப்பாளாம் ஏன்னா எனக்கு அழகை விட அடக்கம் தான் முக்கியம் அதை விட நல்ல மனசு தான் முக்கியம் நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராதா கிட்ட நல்ல மனசு இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு ஏத்தவளா இருப்பாளாம் டேய் மரியாதை கொடுத்து பேச அது என்ன அவை வேணும் அவ உனக்கு என்ன வேணும் தெரியும்ல என்ன வேணுமா என்ன ப்ரோ என்ன வேணும் ஓ நீ தாலி கட்டிருக்கேன் அதை நான் சொல்றியா என்ன ப்ரோ மறந்துட்டியா நீ தான் கண்டிஷன் பேர்ல தானே தாலி கட்டியிருக்கேன் அப்படி பார்க்கும்போது ராதா இப்போ உனக்கு ஒய்ஃப் கிடையாது ஒய்ஃப் மாதிரி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது ப்ரோ ஆனா எனக்கு நான் எப்படி என் வாயால சொன்னேன் அதனால தான் கேட்குறேன் ராதா எப்படி அழகா இருப்பாளா அம்சமா இருப்பாளா குணமா இருப்பாளான்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல சரிப்போ உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட இந்த உள்ள போய் நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரியா சரி நீ உள்ள வா நீ பின்னாடி வா நான் முன்னாடி போறேன் டேய் நில்லுடும் என் கூடவே வா நீ ஒன்று முன்னாடிலாம் போகணும் என் கூட வந்தாலே போதும் நீங்க பாரு அவளை பார்த்து அவன் பேசாதான் மரியாதை கொடுத்து பேச பார்த்துக்கோ சரியா மரியாதை ஆமாம் கரெக்ட் நான் மரியாதை கொடுத்தா தானே என் பேர்லயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் நீ சொல்றது கரெக்ட் கிரிஷ் அதனால உனக்கு என் பேர்ல நிறைய அக்கறை அப்போ உனக்கும் ஓகே தான் நான் ராதாவை டேய் வாங்கி மூடிக்கிட்டு ஓடும் டேய் டென்ஷன் ஆகுறியா எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுற என்ன ரீசனுக்காக நீ இப்ப டென்ஷன் ஆகுற என்னடா கேக்குறானா இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற இல்ல எதுக்கு டென்ஷன் ஆன எனக்கு சொல்லணும் நான் ராதா பத்தி பேசினதுனாலயா டேய் நான் ராதா பத்தி பேசினா நீ டென்ஷன் ஆகக்கூடாது ஏன்னா ராதா உனக்கு ஒய்ஃப் மாதிரிக்கு நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாது ஏன் தெரியுமா உனக்கு உண்மையான ஒய்ஃபா இருந்தா எனக்கு அவங்க அண்ணி அந்த வகையில் இப்போ யார் உனக்கு உண்மையான ஒய்ஃபு ரோகிணி தான் எனக்கு அண்ணி ஆனா ராதா அது ஒய்ஃப் மாதிரி இல்ல ஒய்ஃப் மாதிரிக்கு இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணாத சரியா சரி உள்ளமா நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ராதாவை பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்டா டே உனக்கு ஒன்று தெரியுமா நான் இங்கே கிளம்பி வந்த ரீசனே ராதாவை பார்க்கணும்னா சரி உள்ள போலாமா நான் நீ பின்னாடி வா நான் முன்னாடி போய் என் ஆளை பார்க்குறேன் நீ பின்னாடி வந்துடுறேன் நான் உள்ள போறேன் டேய் உதயம் ஆமா இப்போ இவன் என்ன அர்த்தத்தில் வந்திருக்கோம் ஃப்ளைட் விட்டு இறங்கினது ரோதம் இப்போ என்னென்ன பேசிட்டு போறோம் ஏதோ ஜோக் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தோம் சீரியஸா பேசிட்டு இருக்கானோ இல்ல இவன் ஏதோ விளையாடலாம்னு நினைக்கிறான் சரி உள்ள போய் ஏதாவது குட்டையை கால் பண்றதுக்குள்ளார நான் உள்ள போய் ஏதோ சரி பண்ணணும் டேய் உதயம் ஐயோ நான் வேற வக்கீல விளையாட நினைச்சேன் இவன் அந்த பாட்டில் மேல விழுந்துட்டான் கடவுளே இல்ல லித்துக்குடி ரியா நகரு நான் போய் பாப்பா தூக்குறேன் நகரு என்ன நடக்குதுங்க லித்துக்குடி என்ன கிரிஷ் குழந்தை தனியா விட்டுட்டேன் போய் முதல்ல குழந்தைய தூக்கும் ஹாய்ப்பா ராஜமண்டல் சீரீஸ் பார்த்தீங்களா ராஜமண்டல் சீரீஸ் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா பிடிச்சிருந்ததா உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா டியஸ் ஓகே டியஸ் ஓகேப்பா சீரீஸை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க டியஸ் ஓகே டியஸ் பாய் டியஸ்